கிளம்பிட்டாங்க. இதோ வரேன்னு சொல்லிருக்காங்க. ஏங்க மங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கும் அதான் பரம பயமா இருக்கு. பேசாம மங்கா கிட்ட வெண்ணிலாவுக்கு தான் நிச்சயதார்த்தம் சொல்லிடலாமா? இல்லங்க, இப்ப வேண்டாம். இப்ப ஏதாவது சொல்ல போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இங்க வந்து சம்மந்தி வீட்டை பார்த்ததுல இருந்து இவ்ளோ பெரிய இடத்துல என் மகளுக்கு சம்பந்தமான அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த நிச்சயதார்த்த வான்மதிக்கு இல்ல வெண்ணிலாவுக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ கண்டிப்பா பிரச்சனை பண்ணிடுவாங்க. நீ சொல்றது சரியா தான் தெரியுது பரம. இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். ஆனா மண்டபத்துக்கு போனா எப்படியோ தெரிஞ்சிருமேங்க. அப்ப என்னங்க பண்றது? வேற வழி இல்ல பரம. நிச்சயம் முடிகிற வரைக்கும் நாம எப்படியாவது சமாளிச்சுதான். இத பார், மங்காவை கல்யாண மண்டபத்துல பேச விடக்கூடாது. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணும் ஆகாதுமா, விடு, பயப்படாத, பாத்துக்கலாம். வெண்ணிலா எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா அழகா தெரியலையா? நீயும் அழகுதாண்டி. பரம, என் பொண்ணு எம்மா அழகாக்கிது. இப்ப மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாத்தாங்கன்னு வச்சுக்க, வரதட்சணையா ஓனான்னு சொல்லிடுவாங்க. அது சரி, வான்மதியை கட்டிக்க போற மாப்பிள்ள தானே? இதோ பாரா, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வெக்கத்தை. சரி மங்கா, அங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். பரம, இந்த புடவையில நான் எப்படி கீரை? நல்ல சோக்கா கீரைனா? அந்த அண்ணாமலைக்கு சரிக்கு சமமா இருக்கனா? பெரியமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அதுக்கு இல்ல, நிச்சயதார்த்தத்துல சம்பந்திக்கு ஈக்குவலா இருந்தா தானே நமக்கு ஒரு மறுவாதையா இருக்கும். அதுக்குதான் கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. வா போலாம். என் பொண்ணுக்கு அதுக்குள்ள அவசரத்தை பாத்தியா? சம்மந்தி வீட்டுக்காரங்கள காக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறா. சரி சரி, வாங்க போலாம். ஆமா, நீ என்னாடி இப்படி புடவெல்லாம் கட்டிக்கின்னு ரெடியா கீரை? நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கட்டாம நைட்டியா போட்டு வருவாங்க. நீ தானே இந்த புடவைய வாங்கின. ஆமால, ஏதாச்சும் கேட்கணும்னே கேப்பியா? ஒழுங்கா வா பெரியமா, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, ரொம்ப நேரமா வாசல்லையே பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முக்கியமானவங்க வராங்களா? ஆமா, ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு. இன்னும் வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏங்க, எனக்கு தெரியாம யாருங்க அப்படி முக்கியமான ஆளு? கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் அமைதியா. மாப்பிள்ள, இன்வைட் பண்ணிட்டீங்கல்ல, அவங்க வருவாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க மாப்பிள்ள. அத்தை, நானே நிச்சயம் நடக்குமா இல்லையான்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, வருண்க்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு யாராவது கேட்டீங்களா அவன்கிட்ட? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல அத்தை, வருண்க்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏங்க, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அபசகனமா பேசிக்கிட்டு. நான் என்ன பண்ணேன்? எனக்கா விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்? வருணுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். விருப்பம் இல்லாமலே நிச்சயத்தை இது சொன்னதுமே அவன் அமைதியா இருந்தான். ஆமா, திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? என்னடா இது, எல்லாரும் நம்மள சுத்து போடுறாங்க. லவ் பண்ணவனை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறது? இல்லமாமா,
நிச்சயம் பேச ஆரம்பிச்சதுல இருந்து வருண் முகத்துல சந்தோஷமே இல்ல. அதான் நான் அப்படி கேட்டேன். மாப்பிள, என் பையன் என் கண்ணு முன்னாடிதான் வெண்ணிலாவை புடிச்சிருக்குன்னு சொன்னான். அவன் சம்மதத்தோட தான் இந்த நிச்சயமே நடக்குது. இல்லத்த, அவன் அன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல ஓகே சொன்னான்னு தெரியலல. ஏதோ ஒரு இதுல ஓகே சொல்லிருப்பான். மாப்பிள, என் பையன் என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். போய் எல்லாரும் வேலையை பாருங்க. இன்னும் அவனை பெருசா நம்பிட்டுங்க, கடைசியில எல்லாருக்கும் ஆப்போசிட் போறான். அப்ப யோசிப்பீங்க இந்த உத்தமன் சொன்னது கரெக்ட்.